இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு யோவேல் 2ஆம் அதிகாரம் அதன் 13ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். இன்றைக்கு நம்மில் சிலர் உலக பிரகாரமான மனிதன் செய்கிற வண்ணமாய் எதை நான் உடுத்துவேன், எதை புசிப்பேன், எதை நான் அணிந்து கொள்ளுவேன் என்பதின் மீது கவனமாயிருந்து சிந்தை வைத்து தன்னை தாழ்த்தி கர்த்தரிடத்திலே திரும்புகிறான், கர்த்தரிடத்திலே கிட்டி சேருகிறான். ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் இவைகளின் மீது நினைவாயிருந்து அவர்கள் தெய்வங்களுக்கு இவைகளை அவர்கள் செய்கிறார்களே. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய தெய்வம் இவைகளை அல்ல, நம்முடைய இருதயத்தை அவர் விரும்புகிறார். எனக்கு பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் நித்தமும் மகா கேடுள்ளதாய் இருக்கிறது என்று கர்த்தர் காண்கிறார். நம்முடைய இருதயத்திலே மாம்சத்தின் சிந்தை தோன்றுகிறது, அது இச்சிக்கிறது, அது பொருளாசை நிறைந்ததாய் இருக்கிறது, அது வேசித்தனமும் விபச்சாரமும். இன்றைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை கிழித்து அவர் சமூகத்திலே கிட்டி சேரும் போது, நாம் சீர் பொருந்தும் போது வேதம் சொல்லுகிறது, அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நம் மீது வர பண்ணியிருந்த தீங்கை அவர் நினைத்து மனஸ்தாபப்பட்டு அதை நமக்கு ஆசீர்வாதமாய் முடிய பண்ணுகிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து போகிற தீங்கான பாதையின் மத்தியில, சஞ்சலத்தின் வேலைகளின் இன்றைக்கு உங்க இருதயத்தை நீங்கள் அவர் சமூகத்திலே ஊற்றும் போது அவர் உங்களை நினைத்து உங்கள் மீது கிருபை வைத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக.